புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் வாய்க்காலை சீரமைக்காவிட்டால் ஒரு வார காலத்திற்கு பின்பு போராட்டம் நடைபெறும் என ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் அரசு குடியிருப்பு முல்லை வீதியில் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் இருந்தது. இதனால் சாலையின் மேல் கழிவுநீர் வாய்க்கால்கள் சென்று பொதுமக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்தது. அந்த பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் ராஜச்சந்திரு அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிர்வாகி ராஜச்சந்திரு அந்த பகுதியை நேரில் சென்று அந்த வாய்க்காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை சென்று குறைகளை தெரிவிக்க சென்றபோது அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என தெரிகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்க்காலை ஒரு வார காலத்திற்குள் சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்ப நம்ம இருக்கிற ஏரியா சோலை நகர்ல அரசு குடியிருப்போட பூங்கா இருக்கு நிக்கிறோம். இந்த தெரு முல்லை வீதி. இந்த தெரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 4-5 வருஷமா இப்படிதான் இருக்கு. யாருமே இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்லை. எல்லாரும் அவங்க அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்க. லோக்கல்ல இருக்கிற அரசு அதிகாரி யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தெரிவித்து வச்சாச்சு. யார் யார்கிட்ட சொல்லணுமோ அதையும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எதுவுமே சொல்லாமலாம் இல்லை. எல்லாத்தையுமே இப்போ என்ன இந்த டைம்ல ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், அது மாதிரிலாம் இது ஒரு விஷயம் கிடையாது. இது என்ன விஷயம்னா, இதுக்கப்புறம் மழை காலம். இப்போ காலையில எல்லாம் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு ஃபுல்லாகிடும். 8 மணிக்கு ஃபுல்லான உடனே யாருமே நிற்க முடியாது. இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாகி எல்லா வீட்டு வாசலையும் வழிஞ்சு வரும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே முதியோர்கள், குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. முதியோருக்கும் குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு கிட்ட கூட நிற்க முடியாது. லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும். உடம்புல எந்த பார்ட் வீக்காக இருக்கோ அதில் அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகி இது பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்றதுக்கு என்ன வழி? எங்களுக்கு இது காலங்காலமாக இதுக்கு நாங்கள் இப்படியே தான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இல்லை இப்படியே தான் இருக்கணுமா, இல்லை இதுக்கான வழி அடுத்த நடைமுறைக்கு இதை சரி பண்ணுறதுக்கான வழி இதெல்லாம் இப்போ கூப்பிட்டா எத்தனை தினம் வாழ்ந்து பழகிடுச்சுன்ற லெவலுக்கு இந்த தெருவில் இருக்கவங்க அந்த அளவுக்கு உருவாகி வந்துருச்சு. இந்த தெருலாம் நாங்கள் விளாடி இருக்கோம், போயிருக்கோம். சின்ன வயசுல இந்த தெருவில் இருந்திருக்கோம். இது மாதிரி இந்த தெரு ரொம்ப அழகான தெரு. ஆனால் இன்னைக்கு ஒரு நிலைமை ஃபுல்லாகவே தெருவில் வரும்போதே எல்லாம் மாஸ்க் போடுறேன். கோவிட் முடிஞ்சும் இப்போ எல்லாம் மாஸ்க் போட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கண்டிஷனில் இப்போ இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போராட்டம் பண்ண போறோன்றது அவங்க எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் நாங்கள் முடிவு எடுக்கலாம்னு இருக்கோம். இப்போ இதுக்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்க போறீங்களா, இல்லை இது இப்படியே தான் போகுமா, இல்லை அடுத்து நாங்கள் என்ன பண்ணலாம், இல்லை நாங்கள் எதாவது எடுத்துகிட்டு எங்கேயும் ரோட்டில் உட்காரணுமா, இல்லை இங்கே ஏதாவது மறியல் ஏதாவது பண்ணணுமா, என்ன பண்ணணுன்றத அரசு அதிகாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் இதுக்கு பதில் சொல்லணும். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி இருக்காது. வேலை நடக்குது 4 வருஷமா வேலை நடக்குதா, இதுக்கு சரியான பதிலையும் இதுக்கு சரியான முடிவையும் ஒரு வாரம் டைம் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கான பதில் அவர் கொடுக்கலன்னா நாங்க அடுத்துக்கான நடவடிக்கை ரோட்ல உட்காரோமோ இல்லை மறியல் பண்ணணுமோ அடுத்து நம்ம முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கான விளக்கத்தையும் அவர்கிட்டையும் நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம். இது மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை பேர் இவ்வளோ பேசிக் நீட் யாருமே வேலையோ இல்லை பெரிய ஒரு வேலையெல்லாம் கேட்க, ஜஸ்ட் குடிக்கிற தண்ணி கொஞ்சம் நீட்டா கொடுங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி பண்ணி கொடுங்க தான் கேட்க. நாங்க பெருசா வேற எதுவும் கேட்கல. வாக்களித்ததுக்கு இது மட்டும் கொடுங்க. இது மீதி அவங்களோட வாழ்க்கைய அவங்கவுங்க உழைச்சி அவங்க முன்னிறுத்திக்கிறாங்க. கேட்கறது குடிக்கிற தண்ணி, ட்ரைனேஜ், இது ரெண்டை கொடுக்க முடியலன்னா எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை நீங்க மீடியா இது எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நாங்கள் எல்லார்ட்டையும் முறையிட்டோம். கடைசியா நான் உங்களை தான் நம்புறோம். இதை கொஞ்சம் கரெக்டான முறையில சேர்த்து இது அரசியல் ரீதியா எதுவுமே வேண்டாம். இது ஒரு சரி, நீங்க நின்று பாக்குறீங்க இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நடந்துக்கணும் பாருங்க. உங்களால ஃபுல்லா ஒரு மாஸ்க் இல்லாம நடக்க முடியுமா, இல்ல நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. இது எப்படி பண்ணலான்றத நீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து இங்க இருக்கிற தெரு மக்களுக்கு ஒரு நண்பராகவோ ஒரு வழிகாட்டியாவோ இருந்து நீங்க எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நாங்க யாருக்கிட்ட எல்லாம் சொல்லாத ஆளே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இது யார்கிட்ட சொல்லலான்றத இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. மித்தாப்பிள்ள எல்லாமே கரண்ட் பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும். தண்ணி பிரச்சனை போராட்டம் பண்ணணும். ட்ரைனேஜுக்கு போராட்டம். எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா இல்லையா எங்களுக்கு நிஜமா தெரியல. எங்க இருக்கிறோன்றதே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருக்கணும். ஏதாவது ஒன்னா போராட்டி தான் கிடைக்கணுன்ற நிலைமை மித்தால்பட்டில மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்க. அதனால இதை கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவா கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.